இன்று பழைய ஸ்டூடெண்ட்களால் 12/7/2026 அன்று நான் படித்த டாக்டர் அம்பேத்கர் பள்ளியில் இன்று பழைய ஸ்டூடெண்ட்களால் சேர்ந்து விழா எடுத்து நடத்துகிறார்கள். இதை கேள்விப்பட்டு ஒரு வாரமாக நான் அனைத்து மாஸ்டர்கள் வாத்தியார்களுக்கு அனைவருக்கும் நான் ஒரு சாலை அணிவித்த மரியாதை செய்ய வேண்டும் என்று ஒரு வாரமாக கனவு கண்டு கொண்டு இருந்தேன். சடன்னு நேற்று போயிட்டு ஒரு 20-25 சாலை வாங்கி கொண்டு வந்தேன். இன்று அது மிக தாமதமாக இந்த விழா ஆரம்பித்தார்கள். என்னுடைய இந்த பள்ளியில் படித்த நான் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்டாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த இந்த பவுண்டர் CM ஆறுமுகம் சார் ஐயா அவர்கள் இந்த பள்ளி அமைத்தது தான். இல்லை என்றால் நாங்கள் 4-5 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் படித்திருப்போம். இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நன்றியை செலுத்துகிறேன். இது முக்கியம். இந்த பள்ளி முக்கியமாக வளர காரணம் இந்த டாக்டர் அம்பேத்கர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோக்கின் ஐயா அவர்கள் மற்றும் MRP மேடம், பழைய N கோபிநாத், NSG, இன்னும் பழைய பல பேர் இருந்தாங்க. அதுல 6-7 பேர் காலமாகி விட்டார்கள். இந்த நேரத்துல மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய 4வது தான் கடவுள். அந்த 3வது ஸ்தானத்துல இருக்கும் இந்த வாத்தியார் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய சார்பாக இந்த இதயம் கலந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பள்ளி இன்னும் வேற லெவல்ல கொஞ்சம் வளரணும்னு கேட்டுக்கொண்டு இந்த நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 49 வருடத்துடைய வரலாறு. ஏன்னு சொன்னால் 1977 நான் இந்த பள்ளியில் வந்து காலை வைத்தேன். 1980 வந்து SLC நான் முடித்தேன். இந்த ஸ்கூலில் வந்து இன்றைக்கு பழைய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விழாவை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நமக்கெல்லாம். இந்த நேரத்தில் வந்த சமயத்தில் பழைய ஆசிரியர்களை நாங்கள் பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கோன்னு சொன்னால், வாழ்க்கையில் உயர்ந்திருக்கோன்னு சொன்னால் அந்த அடிப்படையே, அந்த ஃபவுண்டேஷன் எங்கன்னா இந்த ஸ்கூலில் தான். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒழுக்கம் வந்து அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத வந்து இந்த பள்ளியில் தான் நாங்கள் கற்றுக்கணும். அதுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அன்றைக்கு இருந்த ஜோக்கின் அவர்களுடைய அந்த பங்கு வந்து மிக சிறப்பானது. இன்றைக்கு கூட ஜோக்கின் என்று சொன்னால் எல்லாருமே நினைவு கூற அளவில் வந்து சிறப்பாக அவருடைய பெயர் இருக்குதுன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கம். அதன் பிறகு தங்கவேல் பகுதின்னு சொல்கின்ற சமயத்தில் நம்மெல்லாம் வந்து BGML பகுதியை சார்ந்த மக்கள், நமக்கெல்லாம் வந்து உயர் கல்வி கேட்டீங்கன்னா அன்றைக்கு இந்த ஸ்கூல் தான். என்னன்னா ஓரிட்டல், டேங்க் பிளாக்கு, இந்த பகுதியில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு கல்வியை கொடுத்த ஒரு கல்வி அரங்குன்னு சொன்னால் இதுதான். இன்றைக்கு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் படித்த அந்த கிளாஸ்லாம் பார்த்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. 50 வருடம் இன்றைக்கு வந்து 50 வருடம் கடந்து இருக்குதுன்னு சொன்னால் இந்த 50 வருடத்தில் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்க இந்த வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூலுடைய பங்கு வந்து மிக அதிகமாக இருக்கும். அதை நாங்கள் மறக்கவே முடியாது. என்றைக்குமே இந்த ஸ்கூலுக்கு வந்து எங்களுடைய நன்றி வந்து என்றைக்குமே நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம். வணக்கம். இன்று டாக்டர் அம்பேத்கர் பள்ளியில நான் வந்து இந்த ஸ்கூலெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவுமாக வருது. நான் வந்து இந்த ஸ்கூல் விட்டுட்டு வெளியே சென்று கரெக்டா வந்து 50 வருஷம் ஆகுது. 1976 மார்ச் அப்போ வந்து நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போறேன். அதுக்கப்புறம் வந்து 50 வருஷம் பொறுத்து மறுபடியும் இந்த ஸ்கூல்ல வந்து சேரும்போது எனக்கு ரொம்ப பழைய ஞாபகம். முக்கியமா சொல்ல போனாக்கா இங்க எத்தனையோ இந்த ஸ்கூல்ல வந்து எத்தனையோ ஹெட் மாஸ்டர் வந்துக்கிறாங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த பேரும் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பேசணும் கூட மொத்த பேரும் சொன்னது ஒரே ஒரு ஹெட் மாஸ்டர். அது ஏன்னாக்கா த கிரேட் ஜோக்கின் அவர்கிட்ட தான். நாங்கெல்லாம் வந்து ஜோக்கின் சார் கிட்ட வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரைட்டா நிக்கிறோம்னாக்கா அவர்கிட்ட வாங்கின அந்த அடி வாங்காத வந்தவங்க வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கணும். அவ்வளவு தூரம் எங்களெல்லாம் ரொம்ப சின்சியாரிட்டியா பார்த்தவர். இந்த ஸ்கூல்ல வரும்போது வந்து நான் இந்த ஸ்கூல்ல வரும்போது ஒரே ஒரு போயம் வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது. எப்படின்னாக்கா இந்த ஸ்கூல்ல வரும்போது அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி 53 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல எடுத்தது. திஸ் இஸ் மை பிரேயர் டு தி மை லார்ட், ஸ்ட்ரைக் அட் த ரூட் ஆஃப் பெனுரி இன் மை ஹார்ட்.
கிவ் மீ த ஸ்ட்ரென்த் லைக்லி டு பேர் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ். இது எப்படியே கண்டினியூ ஆகினேக்குது. இந்த poem வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகமா இருக்குது. இன்னைக்கு இந்த நம்முடைய ஹெட்மாஸ்டர் ஜோக்கின் சார் ரூம்ல போய் பார்க்கணுன்ட்டு போனோம். உள்ள போகும்போது இப்போ கூட எங்களுக்கு பயமாக்குது அது உள்ள போறதுக்கு. எனக்கு வந்து அவ்வளோ சின்சியரா மெயின்டைன் பண்ணது அந்த ஹெட்மாஸ்டருடைய ரூம் வந்து அவ்வளோ சிறப்பா இன்னைக்கு கூட வந்து மெயின்டைன் பண்ணி வந்துருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூலுடைய ஒரு பெரிய அம்சம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கோலார் தங்கோயிலுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்தது 1954 ஜூலை 12 12. அதே போன்று இந்த அம்பேத்கர் ஸ்கூலு இன்னைக்கு ஏன் கொண்டாடப்பட்டதுனாக்கா, இந்த ஸ்கூல் வந்து 1964 ஜூலை 12 அந்த டேட்ல தான் இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கிறோம்னாக்கா 2026 ஜூலை 12. இது எல்லாமே வந்து சொல்லும் பொழுது வெரி கிரேட். இந்த கமிட்டி வந்து இன்னைக்கு வந்து இந்த நம்முடைய நம்முடைய தோழர்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணதுக்கு இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வசதி இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கின்னு நம்ம இந்த ஸ்கூல்ல படித்தோம், இந்த ஸ்கூல் மேன்மேல வளரணுன்ட்டு யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும்னாக்கா அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் கொடுக்கறது நாம் வந்து அம்பேத்கருடைய பேரனுங்க அவரால் வந்து வளர்ந்தவங்கன்றதுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் இந்த வால் போஸ்டர் எல்லாத்தையும் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அன்றே ஒரு முடிவு செய்து என்னுடைய சார்பாக அனைத்து சீஃப் கெஸ்ட்களுக்கும் இந்த பழைய என்னுடைய மாதாபிதா குரு என்று சொல்லும் ஆசிரியர்களுக்கு நான் இந்த சின்ன சால்வையை அணிவித்து கௌரவம் செய்ய விரும்புகிறேன். அதற்காக நான் இப்பொழுது வந்துள்ளேன். இதுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CM ஆறுமுகையா துணையார் அவர்களுக்கு நான் இந்த சால்வையை அணிவித்து கௌரவம் செய்கிறேன். CM ஆறுமுகையா அவருடைய புதல்வன் மிலிந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கௌரவம் செய்கிறேன். நம்முடைய மிஸ்டர் சார் அவர்தான் இப்பொழுதுதான் அவருக்கு உதவி செய்து வருவதாக கேள்வி அறிந்தேன். இந்த நேரத்தில் மிஸ்டர் சார் அவர்களுக்கு இந்த என்னுடைய தலைமை ஆசிரியர் இந்த ஸ்தானையை அவருக்கு அனுமதிக்கிறேன். ஜோக்கின் சாருக்கு அனுமதித்ததாக எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். படித்த என்னுடைய நண்பரும் அவரும் பத்திரிகை நிருபருமாகிய செங்கோட்டையன் என்கின்ற ஜெய்சலன் அவர்கள் ஒரு நிமிடம் பேச அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளி நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருந்தகை பெருமக்களே, எனக்கு முன்னாலே எனக்கு பின்னாலே படித்த மாணவ நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்னாளில் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தங்கவயலில் கால் பதித்த நாள். அந்த பொன்னாளில் இந்த விழா நடக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய பெருமை எதுவுமே கிடையாது. எனவே அறிவு புரட்சியை செய்தவர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியில் முதலில் மணியடித்து தொடங்கி வைத்தவர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் சாரங்கபாணி அவர்கள் இங்கே நிற்கிறார். அவரை பெருமையுடன் நன்றியுடன் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த பள்ளியில் 1974ஆம் ஆண்டு முதல் 76ஆம் ஆண்டு வரை படித்த மாணவன் நான். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களில் இங்கு ஒருவரை தவிர மற்றவர்கள் யாரும் தெரியவில்லை. அவர்தான் ஏவிகே என்ற ஏவி கிருஷ்ணன். இந்த ஏவிகே அவர்கள் எங்களுக்கு கணக்கு வாத்தியாராக வந்தவர், அனைவரையும் அப்போதே கணக்கு பார்த்தவர். அவரோட அறிவு சுரங்கம்
எஸ்ஏடி என்ற பெரிய மாஸ்டர் என்னை அனைத்து போட்டிகளிலும் அழைத்து சென்று பட்டிமன்றங்களில் பேச வைத்தவர், கவியரங்களில் பேச வைத்தவர், கட்டுரை போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்தவர். அந்த நல்ல மனிதர் இங்க வந்திருப்பார் என்று வந்தேன். என்னை ஆளாக்கியவர்களில் மரியாதைக்குரிய எம்ஆர்பி மேடம் அவர்கள் இந்த பள்ளியை விட்டு நான் செல்லும் போது, தாழாதே மற்றவரை தாழ்த்தாதே, முன்னது என் விருப்பம் பின்னது என் அன்பு கட்டாயம் என்று எழுதி கொடுத்தார். இன்றைக்கு அவர் இல்லை. நான் மறக்க முடியாது, மறைக்கவும் இல்லை. எம்ஆர்பி மேடம், எஸ்எஸ்ஆர் மேடம் இவர்கள் எங்களுக்கு கல்வி வளர்த்த குரு, இறைவன். கல்லாதவர்கள் நல்ல கற்றோர் முன் சொல்லாது இருக்க வையும். ஏன்னா எல்லாமே மிகவும் படித்தவர்கள். இந்த பள்ளியில் உற்பத்தியாளர்கள் ஏராளமான பொறியாளர்கள், மருத்துவர்கள், டாக்டர்கள், அதாவது மருத்துவர்கள் என பலரை குறிப்பிடலாம். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் பத்திரிகை தொழிலாக மாறிவிட்டது. இருந்தாலும் நான் இங்கு கற்றதுதான் என்னுடைய ஒவ்வொரு படிக்கும் வழிவகுத்திருக்கிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த பள்ளியை இங்கு ஆரம்பித்த மிகப்பெரிய கர்நாடகத்தின் அரசியல் தலைவர் என்று சொன்னால் அவர்தான் சிஎம்ஏ. விதானசபா முன்னால் இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது சிஎம்ஏவின் முயற்சி. அதே போல் அம்பேத்கர் வீதி எதனை எடுத்துங்க, இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி, டாக்டர் அம்பேத்கர் மருத்துவக் கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி. அது வழிவகுத்தது யார்? மரியாதைக்குரிய தங்கவேல் சிங்கம் சிஎம் ஆறுமுகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய முயற்சி இந்த பள்ளி இன்னும் வளர்ந்து கொண்டே தான் செல்கிறதே தவிர இது வளர்ப்புறையான பள்ளியை தவிர இது இதற்கு என்றுமே தேய்ப்புறை கிடையாது என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்திற்கு ஊக்கத்தை கொடுத்த அண்ணல் முன்னாள் ஆசிரியர்களுக்கு இந்த